அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக திருவாத்தி என்கிற மூலிகையை கொண்டு அற்புதமான பித்தத்தை தணிப்பதற்கும் மற்றும் பல்வேறு வகையான நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியாக திருவாத்தி என்கிற மூலிகையை கொண்டு துவையல் ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது அதே திருவாத்தி என்கிற மூலிகையை கொண்டு நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். இந்த தீநீர் எதற்காகவென்றால் உடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான இரத்த நோய்களை தணிக்கக்கூடியதும் மற்றும் பித்தத்தை பூரணமாக நீக்குவதற்கும் ஓர் தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திருவாத்தி இலைகள். அடுத்ததாக மிளகு. அன்பான நேயர்களே, இவை இரண்டையும் கொண்டு நாம் தீநீர் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். சித்த மருத்துவத்தில் கோட்பாடின்படி வாத பித்த சிலோத்துமம் அல்லது வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் சரிசமமாக நாம் வைத்திருந்தால் பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் கொடுக்காமல் உடலை ஆரோக்கியமாக நாம் பேணி பாதுகாக்கலாம். அந்த வகையில் வாத பித்த கபத்தை சரிசமமாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை திருவாத்தி. திருவாத்தி இலைகளை கொண்டு நாம் தீநீர் தயாரித்து தினந்தோறும் குடித்து வந்தால் 3 வகையான நோய்களையும், வாதத்தால் வருகின்ற நோய்களையும், பித்தத்தால் வருகின்ற நோய்களையும், கபத்தால் வருகின்ற நோய்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து தேகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக திருவாத்தி கருதப்படுகிறது. அந்த வகையில் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் திருவாத்தி இலைகளை தேவையான அளவிற்கு எடுத்து தூய்மை செய்து வைத்திருக்கின்றோம். அதை நீரில் இட்டு கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற திருவாத்தி நீரில் நாம் மிளகு 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். அன்பான நேயர்களே, திருவாத்தி இலையின் தீநீர் நமக்கு தயாராகி விட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்து வைத்துள்ள இந்த தீநீரை வாரத்திற்கு ஒரு முறை காலை வேளையில் உணவிற்கு முன்பாக 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான குற்றங்களும் நீங்கி பித்தத்தை பூரணமாக தணித்துவிடும். உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான தீநீர். மேலும் இந்த தீநீர் பருகி வரும் வேளையில் நமக்கு நாவறட்சி கட்டுக்குள் கொண்டு வந்து உடலை அற்புதமான முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீநீர் இந்த திருவாத்தி இலையின் தீநீர் ஆகும். அன்பான நேயர்களே, மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய திருவாத்தி இலைகளை கொண்டு நாமே துவையல் மற்றும் தீநீரை தயாரிக்கலாம். வேண்டுவோருக்கும் இந்த மூலிகையை பற்றி பரிந்துரை செய்யலாம். நோய் உடையவர்கள் இந்த தீநீரை பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.